எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சோகன் அல்வா ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறீங்க. லாக்டோ சாக்லேட் ஸ்வீட் மாதிரி தாங்க இருக்கும். அது ஒரு பேப்பர் கிளாஸ் ஒரு 7 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அது தேவைக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நெய்யை லேசாக நெய் தடவிக்கோங்க. லேசாக கழுவி வச்சுருக்கேன் பேப்பர் கிளாஸை. இந்த பேப்பர் கிளாஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். தேவையான பொருள் பார்த்துடலாம். கொஞ்சம் அந்த 7 டம்ளருக்கு 7 பாதாம் பருப்பு, அப்புறம் பிஸ்தா பருப்பு கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன். மைதா மாவு ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். 1/4 கப்பு பால் பவுடர் எடுத்துருக்கேன். அதில் பாதாம் மில்க் பவுடரும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மொத்தம் 1/4 கப் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு மைதா மாவுக்கு 1/4 கப்பு பால் பவுட்ரு, ஒரு 1/2 கப்பு சீனி எடுத்துருக்கேன். கொஞ்சம் இனிப்பு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். சோகன் அல்வா செய்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு நாட்டில் போட்டுக்கோங்க. இது அழகுக்காக தான். பாதாம் பருப்பு ஒன்று வச்சுட்டு மீதி பிஸ்தா பருப்பையும் லேசாக தூவி விட்டுருங்க. இதில் சோகன் அல்வா அப்படி ஊற்றும்போது அடியில் இந்த மாதிரி பார்க்குறக்கு அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அடியில் கிடைக்கும். அதனால தான் இதை தூவி விடுறோம். எல்லா டம்ளர்லையும் தூவி விட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய்யும் விட்டுடலாம். கேரமல் மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறோம். நெய்யிலே பண்ணுறோம். நெய் உருகி வரட்டுங்க. நெய் நல்லா உருகிடுச்சு. அதில் சீனியை கொட்டிடலாம். இது தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சீனி கரைஞ்சி கேரமல் மாதிரி கரைஞ்சி ப்ரௌனிஸாக வரணும். முன்னாடி இந்த மைதா மாவை கொட்டிக்கலாம். பால் பவுடரையும் கொட்டிக்கலாம். சேர்த்து ரெண்டுமே சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்து வச்சுக்கலாம். இனிமே கரைஞ்சி வரட்டும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி நல்லாவே கலர் மாறிட்டுங்க. பாருங்க, நெய்யுமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலருக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பால் பவுட்ரு மைதா மாவு கலந்து வச்சுருக்குறோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். இந்த சூட்லேயே கிளறிடலாம். கட்டிலாம் கிளறணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. கட்டி இல்லாமல் அப்படியே கிளறிட்டு வரலாம். பால் பவுடரும் மைதாவும் கலந்து வச்சுருக்குறோம். சோகன் அல்வா கல் மிட்டாய் மாதிரி இருக்கும். எல்லா மாவுமே போட்டுறேன். நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் கிளறேன்.
சட்டி சூட்டோட தான் கலரி அல்வா பண்ணுறேன். லேசாக இந்த சட்டி சூட்டில் இப்படி சுருண்டு வந்துட்டு பாருங்கள். ஸ்டவ் ஆன்லைனில் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா சுருண்டு சூப்பராக வந்துருக்குது. அது இதுதான் பதங்க. பாருங்க, ஒரு கிண்ணத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த டம்ளரில் ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டுடலாம். ஸ்பீடாக போடணுங்க, இல்லை சூடு ஆறிடும். சூடு ஆறினா கெட்டியாயிரும். சூடு ஆறக்குள்ளே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க டம்ளரில். எத்தனை டம்ளர் வருதோ அத்தனை டம்ளர் போட்டுக்கலாம். கால் டம்ளருக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி சமம் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சமமாக பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப சூடாக இருக்குதுங்க, பார்த்து பண்ணுங்க. எல்லாமே இந்த மாதிரி சமம் பண்ணிட்டேன். இது அப்படியே ஆறட்டும். குட்டி ஸ்பூனை வச்சு இப்படி பண்ணி விட்ருங்க. லேசாக தேய்ச்சி விட்ருங்க. இப்படி இது எல்லாமே தேய்ச்சி விட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சோகன் கல் மிட்டாய் ரெடி ஆகிட்டுங்க. கல் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். ஆறிடுச்சு, இன்னும் லேசாக சூடு இருக்கு. பிரித்து பார்த்துலாமா? பாதம் சைடாக போயிடுச்சு. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கத்திரியை வச்சு கட் பண்ணிக்கலாம். கையை வச்சு பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. யோசிக்கிறீங்க. வீடியோ போயிட்டு இருக்கு. பாருங்க, எப்படி பிரிச்சுக்கலாம். பாருங்க, சோகன் கல் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. சோகன் அல்வாவும் சொல்கிறாங்க. இந்த கல் மிட்டாய் தான். எனக்கு ஒரு 6 மிட்டாய் தான் வந்திருக்குது. உங்களுக்கு தேவையான டபுளாக எடுத்துக்கோங்க. டபுள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்படி டேஸ்ட் பார்க்கலாமா? எப்படி உடைக்கிறது? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி.